ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை மாலை 5:30 மணி அளவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 864வது தேவனுடைய சத்தியம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான வசனம். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறோம், ஆனால் தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக வாழ்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்னான ஒரு வாழ்க்கை வேற மாதிரி இருக்கணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படணும். அதான் கர்த்தர் சொன்னார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தருக்கேற்ற ஒரு கிரியை உள்ள மனுஷனாக நிச்சயம் நான் வாழ வேண்டும். இப்போ இன்றைக்கு நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்திருக்கிறார். இந்த படைப்பிற்கு ஒரு காரணம் உண்டு, நம்மை அழைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது கண்ணை பற்றி பார்க்கலாம். கண், பர்திமேயு என்ற ஒரு குருடன், கண்ணு தெரியாதவன், அவன் இயேசு கிறிஸ்துவிடம் பார்வை வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான், அதாவது விண்ணப்பித்தான். கர்த்தர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். இப்போ இங்க பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் என்ற ஒரு ஊழியக்காரனுக்கு கண்களில் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்தான். கண்ணுல தண்ணி ஊத்தி கொண்டே இருக்கும். ஆனால் அவனை கர்த்தர் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக ஏறக்குறைய பைபிள்ல 13 புஸ்தகங்களை எழுதி ஒரு மிகச்சிறந்த ஒரு விசுவாசத்தை, ஒரு ஜெயமுள்ள ஒரு ஓட்டத்தை முடிக்கும்படியான ஒரு ஊழியத்திற்கு அவனை பயன்படுத்தினார். அடுத்தது காதை எடுத்துக்க. வசனம் சொல்லும், கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய காதுகளில் இயேசு கிறிஸ்துடைய விரலை தொட்டு அவனுக்கு காது கேட்கும்படி செய்தான். அவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ இதை அநேக ஜனங்களுக்கு சொல்லாதுன்னு சொல்லிட்டு அவனா பண்ணானா, எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய அற்புதங்களை பிரசித்தம் படுத்தி ஊழியம் செய்தான். அடுத்தது வாய் எடுத்துக்கங்க. வாய் பேச முடியாதவர்கள், எவ்வளவோ ஊமையர்கள், இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வாய் பேச்சை கொடுத்து, இந்த உலகத்துல ஊமையை யாருமே மதிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஊமைகளை, அந்த வாய்களை திறந்தார். அப்படி பாத்தீங்கன்னா மோசே என்ற ஒரு ஊழியக்காரனை பாருங்க, அவன் திக்குவாயன், சரியா பேச தெரியாதவன். ஆனா எகிப்து போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டுல பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னு கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த இடத்தில் பேசும்படியாகவும், தேவனுடைய அதிசயங்களை செய்யும்படியாகவும், லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலை செய்யும்படியாகவும் கர்த்தர் மோசே என்ற ஒரு திக்குவாயனை தான் பயன்படுத்தினார். அவன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாய் திகழ்ந்தான். கரம் அசைக்க முடியாதவங்க, கை கால் ஊனமா இருக்கிறவங்க உலகம் மதிக்காது. இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் கை கால்லாம் ரொம்ப முடமா இருக்கும். 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவிடம் அற்புதங்களை பெற்றார்கள். ஒரே ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் மீண்டுமாக நன்றி செலுத்த வந்தான். அவன் இந்த உலகத்தில் கர்த்தர் ஊழியத்துக்கு பயன்படுத்தினான். கால் நடக்க முடியாதவங்க, இந்த உலகத்துல முடவன், சப்பானி, காலில் பிரச்சனை இருக்கணும். அந்த உலகம் எதுக்குமே ஒரு பெரிய ஒரு வலிமையானவனா பார்க்காது. ஆனால் பேதுரும் யோவானும் அலங்கார வாசல் என்னப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு போறாங்க. ஒரு தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் பிறந்து நடக்க முடியாம ஒரு பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை அற்புதமாய் நடக்க செய்தார்கள். அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக துள்ளி குதித்து ஓடினான். ஏன் அப்போஸ்தலன் பவுல் கூட லீஸ்திரியாவில் பிறந்தது முதல், தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்தவனை இந்த உலகத்தில் அற்புதமாக சுகப்படுத்தினார். அவர்கள் எல்லாரும் ஊழியத்துக்கு பயன்பட்டார்கள். தேவனுடைய இந்த உலகத்திலே எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம். அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள் எடுத்துங்க, பெரிய பெரிய சாம்பவான்கள் கிடையாது. ஒரு பாமர சாதாரண நம்மை போன்ற ஒரு பாடுள்ள மனிதர்கள். அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டும் சாதாரணமாக மற்றவர்களைப் போல மிகப்பெரிய படிப்புகளை படித்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து அவர்களை தான் இந்த உலகத்தில் ஊழியத்திற்கு ஒளியாக வைத்தார். ஆகவே இன்றைக்கும் கர்த்தருடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார். அவருக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் நிச்சயம் நம்மையும், எப்படி கர்த்தர் இந்த உலகத்திலே கண்ணு காது கேட்காம, வாய் பேச முடியாம, கைகள் வராம, கால் வராம, முடவனாய் இருந்தவர்களை எல்லாம் ஊழியத்துக்கு பயன்படுத்தின தேவன்
நம்மையும் மேன்மையாக இந்த உலகத்தில் நிச்சயம் பயன்படுத்துவார் என்ற ஒரு விசுவாசத்துடன் இயேசு கிறிஸ்துவிடம் வாழ்வோம். கர்த்தருடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக ஜீவிப்போம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொன்னாரு. நாம ஜீவிக்கிறோம். கிரியைகளோடு வாழ்ந்தால்தான் கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.